மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். கலரில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ அப்போ. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்ப. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு. அவ்வளவுதான். நன்றி. யார் சொல்றது? கூட வரும், நானே போயிட்டு வந்துருவேன். இந்த குடும்பத்தை நான் சொல்றேன், கேட்டு இருக்காருன்னா இருக்கலாம். இந்த வீட்டுல இருக்கணும்னா நான் சொல்றதை கேட்கணுங்க. கேட்கற மட்டும் இருந்தாங்கன்னா இல்லப்பா தம்பி. ஏன்னா இந்த குடும்பத்தை ஒரு நாள் கொண்டு வந்தது நானு, இந்த வீட்டை கட்டினது நானு. இன்னும் நான் சொல்றேன், என் தலை இருக்க வரைக்கும் நான் சொல்றது. கேட்க விருப்பம் இல்லைன்னா ஒன்னும். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஒரு தடவை தான், ஒரு தடவை போலாம். உங்க தம்பியை கூட்டிட்டு போங்க, தம்பியோட போங்க. நீங்க தம்பி இல்லாம போகாதீங்க. போலையா? போகாதீங்க. சொல்றதை கேளுங்க. நான் சொல்றத கேட்டு இருக்க மாதிரினா கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். கேளுங்க, கேட்டுக்கிட்டு இருக்குங்கிறேன். நான் தான் 12 மணி ஆயிடுச்சு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயரா? படுங்க, போங்க, போய் படுங்க. இல்லைன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஹாப்பி நியூ இயர்.